our principal, and our dear teachers and our little Krishnas and Radhas. I am so excited and happy to welcome our special guest, Mrs. Neela, who takes pleasure in enlightening the people by preaching Bhagavad Gita. We welcome you, ma'am. On this auspicious day, we have all gathered here to celebrate the birth of Lord Krishna, the 8th avatar of Lord Vishnu, who is an epitome of love, wisdom and mischievousness. At this moment, we would like to honor our chief guest and request her to accept the present as a token of our love. May Lord Krishna's flute invite the melody of love into your life. May Radha's love teach us not only how to love, but to love eternally. Happy Krishna Jayanti, one and all. Now, it's time to set the stage for cultural program. We have some beautiful programs lined up. We will begin with the dance of our little kiddos. திரும்பி வந்த கோபியரின் கோபாலா தாய் மண்ணில் கால் பதித்ததை
வந்து சேருவா. கொண்டாட்டமோ கொண்டாட்டம் நான் கோகுலமே ஆடாதா, கண்ணன் வரும் நாளுக்காக காத்திருந்தாள் யசோதா. கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனம் தாவனம் தா. வெண்ணையுண்டவாயால் மண்ணையுண்டவா, பெண்ணையுண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா. முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா. என்ன செய்ய நானும் தோல் பாவைதான், உந்தன் கைகளாட்டி வைக்கும் நூல் பாவைதான். முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா. Teachers true to refine us with a significant performance. சுட்டி கிருஷ்ணனின் குட்டி லீலைகள். யசோதா அம்மாவுக்கு தெரியாமல் கண்ணன் பெண்ணை உண்டு கொண்டிருக்கிறான். பலராமா அங்கே பார், கிருஷ்ணன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? யசோதா அம்மா, கிருஷ்ணன் பெண்ணை உண்டு கொண்டிருக்கிறான். அம்மாவிடம் சொல்லாதே, உன்னிடம் வாங்கி உன்னிடம் தருகிறேன். என்ன சேட்டை செய்தாலும் என் அழகு கிருஷ்ணன் தான். கிருஷ்ணா கிருஷ்ணா, மண்ணை உண்ணாதே, வியாதி வந்துவிடும், வியாதி வந்துவிடும். விடு பலராமா, என்னை விடு. யசோதாம்மா யசோதாம்மா, கிருஷ்ணன் மண்ணை உண்ணுகிறான். கிருஷ்ணா, நீ என்ன செய்தாய்? மண்ணை தின்றாயா? இல்லை இல்லை, பொய் சொல்லாதே. எங்கே உன் வாயை திற. அட, என்ன ஒரு அதிசயம்! கிருஷ்ணன் வாயில் பிரபஞ்சமே தெரிகிறது. என் அழகு கிருஷ்ணா, என்ன ஒரு அதிசயம்! பானை உடைந்து விட்டதா? நான் ஆற்றுக்கு போகும்போது பானை நன்றாகத்தானே இருந்தது, எப்படி உடைந்திருக்கும்? எனக்கு தெரியும், இந்த பிரபஞ்சத்தின் ராதையின் பானையை உடைப்பதற்கு முடிந்த ஒரே ஆள் கிருஷ்ணன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். கிருஷ்ணா கிருஷ்ணா, நீதானே தவறு செய்தாய். நீ செய்தது தவறுதானே? நான் என்ன தவறு செய்தேன்? புல்லாங்குழல் ஊதியது என் தவறா? நீ ஊதும் புல்லாங்குழல் அருகில் உண்டலியல் வந்தது எப்படி? நீ செய்தது தவறுதானே? Thank you, teachers. It was amazing indeed. Now it's time to invite our chief guest for deliver the felicitation. கிருஷ்ணன் வேஷம் போடலாமா, ராத வேஷம் போடலாமான்னு போட்டுட்டு அழகா உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா? குட்டியா சின்ன கதை, கிருஷ்ணன் கதை. ஒரு சின்ன அண்ணா இருந்தான். அவன் சாலையோரமா நடந்து போய்கிட்டே இருந்தான். அப்போ ஒரு கிருஷ்ணன் கோயிலை பார்க்கறான். அந்த கோவில்லையும் திருவிழா நடக்குது. திருவிழா நடந்தோன்னா அந்த கோயில்ல போய் ஒரு பெரியவர்கிட்ட, அதாவது ஒரு தாத்தான்னு வச்சுக்கோங்களேன், தாத்தா கிட்ட போய் இங்க என்ன விசேஷம் அப்படிங்கிறாங்க. அவரும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் ரொம்ப ஆசையா உல்லாசமா சந்தோஷமா இருக்காங்க. அப்ப இந்த பையன் அந்த அண்ணன் போறான் இல்லையா, அவன் போய் தாத்தா கிட்ட ஹரே கிருஷ்ணான்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி சொன்னா எனக்கு சோறு கிடைக்குமான்னு கேக்குறான்.
அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, சோறு என்ன, உனக்கு பொண்ணும் பொருளும் அறிவும் வாழ்க்கையும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது சொன்ன பிறகு சரி நானும் சொல்றேன், நீ சொல்லி தான் பாரு அப்படின்னு அந்த பெரியவரும் சொல்றாரு. அவர் அன்னிலேருந்து அந்த பையன் வந்து நம்பிக்கை இல்லை, ஆனா சொல்றான், ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்லிக்கிட்டே போறான். போனோடனே அவனுக்கு ரொம்ப நடந்து போய்கிட்டே இருக்கான். போனோடனே ஒரு மரத்தடி நிழல்ல போய் உட்காந்துக்கிறான். அவனுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. களைப்பா மீதியும் அவன் வந்து அந்த ஹரே கிருஷ்ணா நாமத்தை விடவே இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கான், கண்டினியூஸா சொல்றான். அப்ப என்ன ஆகுது, அந்த பக்கமா ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா ஒரு வயசானவர் 2 சாப்பாடு மூட்டையோட அங்க வராரு. வந்தோடனே ஒரு சாப்பாட்டை பிரிச்சு வச்சுட்டு நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா அவரும் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் அவர் போயிடுறாரு. இன்னொரு சாப்பாட்டு மூட்டைய மறந்து வச்சுட்டு போயிடுறாரு. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, மேல வந்து அந்த பெரிய அந்த பையன் ஏறி மரக்கலையில உட்காந்துடுறானா, அவன் இறங்கி வந்து ஹரே கிருஷ்ணா சொன்னா சாப்பாடு கிடைக்குதா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறான். ஆனா வந்த வேகத்துக்கும் அவன் அப்படியே நின்னுடுறான். நின்னோன்னு ஹரே கிருஷ்ணா நாம மகிமையை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டை பிரிப்போம் அப்படிங்கிறான். சரி திரும்ப மீண்டும் மரக்கிளையிலே போய் உட்காந்துக்கிறான். அந்த வழியா 4 திருடர்கள் வராங்க. வந்தா தன்னோட நகைகள் பொருட்கள் எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கிறதுக்காக அவங்க அந்த இடத்துல உட்காடுறாங்க. அதுல ஒரு திருடன் அந்த அண்ணாவை மரக்கிளையில பாத்துடுறான். பார்த்தோன்னே கீழே உள்ள சாப்பாட்டையும் பார்த்துடுறான். ஏய், இவன் நம்மளை பிடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கான், இவன்கிட்ட உஷாரா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த சாப்பாட்டை பிரிச்சு இவனை சாப்பிட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்றத பிரிச்சு சாப்பாட்டை எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த பையனை நம்ம வந்து வற்புறுத்தி சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னா அவனை உடனே கட்டி போட்டுடுறாங்க. வாயில வந்து வற்புறுத்தி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டா அந்த பையனும் நல்லா சாப்பிடுறான், நல்லா இருக்கான். மிச்சமாயிட்ட சாப்பாட்டை அந்த திருடர்களும் சாப்பிடுறாங்க. ஏய், இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான்டா, அதனாலதான் சாப்பாடு சாப்பிட்டு இவனுக்கு ஒண்ணுமே ஆகல, அதனால இவங்கிட்ட நம்ம கொஞ்சம் பொண்ணும் பொருளும் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பிரயாசப்பட்டு, அதாவது என்ன ஆசைப்பட்டு ஒரு பங்கு பொருளையும் பொண்ணையும் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு அந்த பையன் அதை எடுத்துட்டு போய் அந்த அண்ணா என்ன பண்றான், ஒரு கிருஷ்ணன் கோயில்ல உள்ள உண்டியல்லையே போட்டுட்டு, உன்னோட நாமாவை சொன்னதுக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சது, உன்னோட திருநாமங்களை உச்சரிச்சுன்னு சொன்னதேனால எனக்கு வந்து பொண்ணும் பொருளும் கிடைச்சது, இந்த பெரியவர் சொன்னது எவ்வளவு நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்பிக்கையோட சொல்லும் போது இன்னும் நிறைய கிடைக்கும் இல்லையா அந்த பையனுக்கு. அதனால நீங்களும் நிறைய நல்ல எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. यत्र योगीश्वर कृष्णो यत्र पार्थो धनुत्तरः तत्र श्री विजयो भूति त्रिवाणीदीர் மதிர்மம. இந்த யோகமான கிருஷ்ணர் உங்களுக்கு கல்வி அறிவு பொருட்செல்வம் அனைத்தும் கொடுக்கட்டும். நான் அந்த இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். Now I would like to call upon our chairman sir to deliver his speech. என்ன ஒரு அழகு, நம்ம பள்ளியை பார்க்கறதுல இவ்வளவு ஆனந்தம், இவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ மகிழ்ச்சி. ஸ்கூலுன்னா ஜாலி நான் சொன்னேன், ஆனா இன்னைக்கு தான் நானே இதெல்லாம் பார்த்த பிறகு இவ்வளோ ஜாலியா இருக்கிறேன். ஸ்கூலுன்னா வாவ், ஸ்கூலுன்னா இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. எஸ், பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா இத்தனை கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டு. உண்மையிலே ஐ ஹேட்ஸ் அப் டு தி என்டையர் டீம் மெம்பர்ஸ், மை ராயல் சல்யூட் யூ ஆல். எல்லா டீச்சருக்காக ஒரு தடவை கை தட்டலாமா? சூப்பரா பண்ணியிருக்கிறாங்களா, எக்ஸலண்டா இருக்கு. ப்ரௌட் ஆஃப் யூ. ஏன்னா ஒரு பள்ளியை கோயிலாக்கிய பெருமை பிஆருக்கு உண்டு அப்படின்னா இந்த டீமுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். மதுராவை இந்த இடத்தில் மாற்றிய பெருமை பிஆருக்கு சாரும். மதுராவுக்கு போனாதான் கிருஷ்ணனை பார்க்க முடியும், துவாரா. ஆனா இன்னைக்கு அழகா வந்து
மிஸ்ஸஸ் லீலா மேடம் வந்து அழகா ஒரு குட்டி கதை மூலமா கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ணருடைய கதையை சொன்னாங்க. வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப சிறப்பா இருந்தது, மிக மகிழ்ச்சி. எல்லா டான்ஸ் ஆடிய அத்தனை கிருஷ்ணருக்கு ராதைக்கு அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. Thank you so much. I'm really proud of you. My hats off to you all. School in na? Wow. Thank you so much. Chairman sir and our founder ma'am and our special chief guest and our principal, our dear teachers and students. Thank you all. Before we move on, let's take a moment to appreciate the efforts and dedication put in by our students, teachers and parents to make this celebration a grand success. Thank you all. Once again, I wish you all happy Janmashtami.